வணக்கம். இந்த வீடியோ நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நீட்டில் கைனமேட்டிக்ஸ் அதாவது 11th இருக்கக்கூடிய ஒரு சாப்டரு பார்த்துட்ருக்கோம். கைனமேட்டிக்ஸ் இயக்கவியலில் இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் தான் இது என்னென்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சீரான வட்ட இயக்கம். இந்த டாப்பிக்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்டர் முடிஞ்சிடும். நமக்கு இந்த சாப்டர் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது, அது முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நிறைய அகாடமிக்ஸ் ஒர்க் இடையில நிறைய அகாடமிக்ஸ் ஒர்க் வந்ததுனால பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் நமக்கு டாபிக்ஸ் நிறைய அடுத்தடுத்த சாப்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும். நான் 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதனால் போகும். அதனால் இந்த ரிப்பீட்டர்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பழசை ரிவிஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். கரண்ட்டு +2 எழுதிட்டு இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் முடியல, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போது நம்ம இந்த டாபிக் பார்ப்போம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சீரான வட்ட இயக்கம். வட்ட இயக்கம்னா நம்மளுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஒரு பொருள் வட்டப்பாதையில் சுற்றி வர்றது இல்லையா. அண்ட் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத், அதுதான் நம்ம சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். சர்க்கிள் அப்படின்னா வட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு சென்டர் மையம் இருக்கும், ஓ அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு ஆரம் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரேடியஸ் ஆர் அப்படின்னு வரையறோம். ஓகே, அது என்ன சீரான வட்ட இயக்கம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் த சர்க்குலர் பாத் should have constant speed, அதாவது the object moves with the same speed throughout the path. இங்கே ஆரம்பித்து அடுத்து வர வரலையும் எப்போதுமே ஒரு சுற்று தான், இல்லை எத்தனை சுற்று சுற்றினாலும் சேம் ஸ்பீடில் சுற்றி வரணும். ஓகே, the object moves with constant speed throughout its motion. ஒரே வேகத்தில் இது சுற்றி வந்துட்டோம். ஒரே வேகம், ஸ்பீடுன்னு சொல்கிறேன், ஒரே திசை வேகம் கிடையாது. ஏன் திசை வேகம் சொல்லக்கூடாதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரே வேகத்தில், வேகம் மாறாமல் இந்த வட்டப்பாதையில் ஒரு பொருள் சுற்றி வந்ததுன்னா அதுதான் சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீட், சீரான வட்ட இயக்கம்னா என்ன கண்டிஷன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட், மாறா வேகம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. மாறா வேகம், மாறா திசை வேகம் கிடையாது, மாறா வேகம். ஓகே, ஸோ ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறா வேகத்தில் சுற்றி வந்ததுன்னா அது சீரான வட்ட இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இஃப் an object moves with a constant speed in circular path, then this type of motion is called uniform circular motion. இப்போது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, அதாவது திசை வேகம், வேகம்னு சொன்னேன், இப்போ திசை வேகம்னு சொல்கிறேன். திசை வேகம் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்டில் இந்த சர்க்கிளுக்கு வரையக்கூடிய தொடுகோட்டினுடைய திசையில் இருக்கும். இந்த திசையில் தான் அதனுடைய திசை வேகம் இருக்கும். திசை வேகம் வெலாசிட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வி வெக்டார்னு போடுறோம். ஓகே, அதே மாதிரி இதுவும் இந்த ஓவுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு வெக்டாரில் குறிக்கலாம். அது பொசிஷன் வெக்டார், ரேடியஸ் வெக்டார்னு சொல்லலாம், ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இது ஆர் வெக்டார், ரேடியஸ் வெக்டார், ரைட். இப்போ இதுக்கு டைரக்ஷன் இருக்குது, திசை வேகத்துக்கு velocity has direction because it is a vector quantity. இப்போது இந்த திசை வேகம், இப்போ ஆப்ஜெக்ட் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து இங்கே வரதா வச்சுக்கோங்க, இங்கே வந்துடுது, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடுது. அப்போ இந்த ரேடியஸ் வெக்டார் என்ன ஆகும், இப்படி வந்துடும், நியூ பொசிஷன், இட் ஹாஸ் கம் டு எ நியூ பொசிஷன். அப்போ இது என்ன ஆயிடுது, ஆர் டேஸ் வெக்டார் ஆயிடுது. இது ஆர் வெக்டார், இது ஆர் டேஸ் வெக்டார், ரெண்டோட மேக்னிடியூட் சேம், பட் டைரக்ஷன் மாறி இருக்குது, பொசிஷன் மாறி இருக்குது. இப்போது இந்த ரேடியஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, இட் ஸ்வீப்ஸ் சம் ஆங்கிள். எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஓகே, இது இங்கேருந்து இங்கே நடந்தப்போ இந்த ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில உள்ள கோண இடப்பெயர்ச்சி எவ்வளோ அப்படின்னா டெல்டா தீட்டான்னு சொல்லி, டெல்டா க்யூவில் டெல்டா தீட்டா. ஓகே, அப்படி வரலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும், திசை வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டேஞ்சன்ட் வரையும். டேஞ்சன்ட்னா என்ன, இங்கே எப்படி வரைஞ்சோம், இந்த ரேடியஸ் வெக்டார் இருக்குல்ல அதுக்கு பர்பண்டிகுலராக தான் வரையணும். அதே மாதிரி இப்போ ரேடியஸ் வெக்டார் இப்படி இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்ம இந்த வெலாசிட்டி வெக்டார் வரையணும். இப்போ வெலாசிட்டி நம்ம என்ன சொல்கிறோம், மாறா வேகம்னு சொல்லிட்டோம். அப்போ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்னது, டஸ் நாட் சேஞ்ச்.
ஓகே, திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு மாறல. இங்கே 5 மீட்டர் பர் செகண்ட்னா இங்கே வரப்போ 5 மீட்டர் பர் செகண்ட் தான். ஆனால் என்ன மாறி இருக்குது, திசை மாறி இருக்கு பாருங்கள். இங்கே இந்த திசையில் இருக்குது, இங்கே இந்த திசையில் இருக்குது. ஓகே, திசை மாறி இருக்குது. அதனால் இது வேறு திசைவேகம், இது வேறு திசைவேகம் வச்சுக்கலாம். வேகம் தான் மாறல, ஆனால் திசைவேகம் மாறி இருக்குது. எதனால் மாறி இருக்குன்னு சொல்கிறோம், திசை மாறி இருக்கிறனால. ஓகே, அப்போ இது v டாஸ் வெக்டர், இது v வெக்டார்னா இது v டாஸ் வெக்டர். ரெண்டினுடைய எண் மதிப்பு ஒன்று தான், வேகம் ஒன்று தான், திசைவேகம் தான் வேறு. ஓகே ரைட், இப்படி மாறிடுச்சு. ஓகே, இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திசைவேகம் மாறுனுச்சுனாவே அங்கே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லலாம், முடுக்கம் இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம படிச்சிருக்கோம். திசைவேக மாறுபாடு தான் என்னது, முடுக்கம். ஓகே, த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்சலரேஷன். அப்போ இங்கே ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குது. ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டியில் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் சேஞ்சு தான். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் இருக்குது, தேர் மஸ்ட் பி ஆக்சலரேஷன், முடுக்கம் இருக்குது. அந்த முடுக்கம் எந்த திசையில் இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். முடுக்கம்னா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. முதல்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம், அதாவது திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா வெக்டார் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெக்டார் இப்படி இந்த டைரெக்ஷனை மாற்றாமல் நான் வந்து இங்கே வரைகிறேன், இந்த டைரெக்ஷனை மாற்றாமல் இங்கே வரைகிறேன், இப்படி வரையேன், இதே டைரெக்ஷன். இது வந்து என்னது, வி வெக்டார். இதனுடைய டைரெக்ஷனை மாற்றாமையும் நான் இங்கே வரைகிறேன். எப்படி வரையலாம், இங்கே பாருங்கள், இப்படி வரையலாம், இந்த டைரெக்ஷனை மாற்றாமல். இது வந்து என்னது, வி டேஸ் வெக்டார். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்னது, இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த டைரெக்ஷன் இது என்னது, டெல்டா வி வெக்டார்னு சொல்லலாம். இது வந்து டெல்டா வி வெக்டார், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திசைவேக மாறுபாடு, திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அது எந்த திசையில் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க எந்த திசையில் இருக்குது, இது அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா இந்த வெக்டார் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கீழே வரைஞ்சிங்கன்னா இது எப்படி வந்துடும், இதை கொஞ்சம் கீழே தள்ளி வரைஞ்சோம்னா இந்த வெக்டார் வந்து இப்படி நேராக வரும். அது நேராக எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும், இந்த திசையில் வரும். இது எந்த திசை, இந்த திசை. சரியா, இது என்னது, இந்த சர்க்கிளோட ரேடியஸ், ஆரம். அப்போ ஆரத்தை நோக்கி செயல்படுது, இது டெல்டா வி, திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே நகர்ந்துருக்குல்ல, அது எவ்வளோ நேரத்தில் நகர்ந்துருக்கு அப்படின்னா டெல்டா டி டைம் இன்டர்வலில் நடந்துறதா வச்சுக்கோம். டெல்டா டி, த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இது வேணால் பின்னு வச்சுக்குவோம், இந்த பாயிண்ட்டு க்யூன்னு வச்சுக்குவோம். ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் பி டு க்யூ வித்தின் த டைம் இன்டர்வல் ஆஃப் டெல்டா டி. இங்கேருந்து இங்கே நகரத்துக்கு இந்த பொருள் எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா டெல்டா டி. இப்போ டெல்டா டி கால இடைவெளியில் எவ்வளோ திசைவேகம் மாற்றம், டெல்டா வி வெக்டார். ஓகே, அப்போ நம்ம முடுக்கமாக என்ன சொல்லுவோம், அதான் சராசரி முடுக்கம்னு சொல்லுவோம். ஆவரேஜ் ஆக்சலரேஷன், எல்லாம் பாருங்கள், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னது, சராசரி முடுக்கம். இந்த சராசரி முடுக்கம் நம்ம ஏ பார் அப்படின்னு சொல்லுவோம். ஏ பார் இது ஒரு வெக்டார் தான். ஓகே, ஏ பார், இந்த பார் எதை குறிக்குதுன்னா, நம்ம வெக்டார் இப்படி போடுவோம், ஏற மார்க் போடுவோம், இந்த பார் என்ன சராசரிங்கிறதுக்காக போடுறோம். என்னது, திசைவேக மாறுபாடு பை காலம், எடுத்துக்கொண்ட காலம். சரியா, இது ஒரு வெக்டார் தான். ஸோ இங்கே டெல்டா விங்கிறது வெக்டார். அப்போ இதுதான் சராசரி முடுக்கம். இது எந்த திசையில் இருக்கும், இந்த சராசரி முடுக்கம் ஒரு வெக்டார் அளவு, இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா இட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டெல்டா வி. அப்போ டெல்டா வியோட திசை எதுவோ அந்த திசையில் தான் என்னது, இந்த முடுக்கம் இருக்கும். டெல்டா வியோட திசை எது, இந்த திசை பாருங்கள், இந்த திசையில் இருக்குது. ஓகே, இந்த திசையில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அலாங் த ரேடியஸ். அதனால் இதை வந்து என்னன்னா ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, ஏஆர் அப்படின்னு சொல்லலாம், ஏஆர். ஏன் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அலாங் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது. ஓகே, இதான் வந்து என்னது, ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் அண்டு அலாங் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதாவது ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர வகை முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முடுக்கத்து இன்னொரு பேர் வந்து ஆர வகை முடுக்கம், அதாவது ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம், சொல்லலாம். ஆர் தமிழில் வந்து ஆர வகை முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு முடுக்கம் நம்ம படிப்போம் அடுத்து, அது வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், தொடுகோட்டு முடுக்கம். இது வந்து ஆர வகை முடுக்கம். ஓகே ரைட். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதனால் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், வட்டப்பாதையினுடைய மையத்தை நோக்கி செயல்படுறதுனால
இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இன்னொரு பேர் வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொல்லலாம். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபீட்டல் அப்படின்னா கிரீக்கில் டுவர்ட்ஸ் சென்டர்னு அர்த்தம், சென்டர் சீக்கிங்னு அர்த்தம். ஓகே, சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அதாவது மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். மைய நோக்கு முடுக்கம் சொல்ல முடியும், இப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதுக்கு இன்னும் நம்ம ஒரு ரெகுலர் ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரணும், அது தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே நம்ம வந்து நீட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டுமே கேட்க போகிறதில்ல, கான்செப்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க நிறையா. அதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம வந்து தரவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த கான்செப்ட் வந்து தரவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸுமே கூட இந்த ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவும் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளத்தை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனை வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். ஸோ அப்போ இது தெரிஞ்சுக்குவோம். இப்போது இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டெல்டா வி பை டெல்டா டி. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரேடியஸை உள்ளே கொண்டு வரப்போம். ரேடியஸை உள்ளே கொண்டு வரப்போம். எப்படி கொண்டு வரோன்னு பாருங்கள். இந்த ஆர் வெக்டார் ஆர் டேஷ் வெக்டார் இது சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் ரேடியஸ் வெக்டார், ஆரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஆர வெக்டாரில் ஏற்படக்கூடிய மாற்றமாக எப்படி சொல்லலாம்? இங்கே எப்படி இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஒரு வெக்டார் வரைஞ்சோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதே மாதிரி இங்கே வந்து என்னது, சேஞ்ச் இன் ரேடியஸ் வெக்டார், ஆர வெக்டாரில் ஏற்படக்கூடிய மாற்றம்னா இனிஷியல் டு ஃபைனல். இனிஷியல் இங்கே இருக்குது, ஃபைனல் இங்கே இருக்குது. ஸோ இந்த திசையில் நம்ம வந்து ஒரு வெக்டார் வரையும், இப்படி வரையும். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, டெல்டா ஆர் வெக்டார். இது வந்து இந்த கோணம் வந்து டெல்டா தீட்டான்னு சொன்னோம். இந்த வெக்டார் வந்து என்னது, டெல்டா ஆர் வெக்டார். இது வந்து டெல்டா ஆர் வெக்டார்னு சொல்லலாம். இது இந்த டெல்டா ஆர் வெக்டாருக்கு டெல்டா வி வெக்டார் வந்து என்னது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டெல்டா வி வெக்டார் வந்து டெல்டா ஆர் வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, இந்த கோணம் வந்து டெல்டா தீட்டானா இந்த கோணமும் வந்து என்னது, டெல்டா தீட்டா தான், டெல்டா தீட்டா. ஓகே, இப்போது நம்ம பார்த்தோம்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆருக்கு வி வந்து பர்பண்டிகுலர். ஓகே, ஆர் டேஸ்க்கு வி டேஸ் பர்பண்டிகுலர். அப்போ ஆருக்கும் ஆர் டேஸ்க்கு இடையில் உள்ள கோணம் டெல்டா தீட்டானா விக்கும் வி டேஸ்க்கும் உள்ள கோணமும் டெல்டா தீட்டா. இந்த ரெண்டு கோணமும் சமம் அப்படிங்கிறது தெரியும். தீஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், டெல்டா தீட்டா தான். ஓகே, அப்போது இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். எது, இந்த ட்ரையாங்கிள்ஸும் எது, ஓபிக்யூ, இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சைட் பேஸ் இது இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, டெல்டா ஆர் வெக்டார் டிவைடட் பை இதில் இந்த சைடு லென்த் ஆர் வெக்டார்னு சொல்லலாம். டெல்டா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார். இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வெக்டார் தேவையில்லை, இதனுடைய மேக்னிடியூட் எண் மதிப்பு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து என்னது, டெல்டா வி வெக்டார், அதோடைய எண் மதிப்பு மேக்னிடியூட் மாடுலஸ் ஆஃப் டெல்டா வி வெக்டார் பை இதோட சைடு லென்த் வந்து என்னது, வி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார், இப்படி சொல்லலாம். ஓகே, இப்படி எழுதலாம். இப்போ இதிலிருந்து டெல்டா வி வெக்டார் அதாவது மாடுலஸ் ஆஃப் டெல்டா வி வெக்டார் என்ன எழுதலாம், இதோட எண் மதிப்பு என்ன எழுதலாம், டெல்டா வி வெக்டார் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த வி இங்கே வரும். அப்போது வி பை ஆர் இல்லையா, பை ஆர் இன்ட்டு டெல்டா ஆர் வெக்டார், எல்லாமே எண் மதிப்பு தான். ஓகே, இப்படி எழுதலாம். அப்போது இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏ அதாவது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சராசரி முடுக்கம் ஈக்குவல் டு டெல்டா விக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இது சிம்பிளாக மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் வெறும் வின்னு எழுதுறேன், வி ஓகே இன்ட்டு டெல்டா ஆர் டிவைடட் பை வி பை ஆர், ஆர்னே எழுதுறேன், வி பை ஆர் இன்ட்டு டெல்டா ஆர். டெல்டா விக்கு பதிலாக தான் இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். பை டெல்டா டி இருக்குது, பை டெல்டா டி எழுதலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, டெல்டா ஆர் பை டெல்டா வி பை ஆர் இன்ட்டு டெல்டா ஆர் பை டெல்டா டி. ஓகே, இப்போது இந்த டெல்டா ஆர் பை டெல்டா டி அதை பாருங்கள், டெல்டா ஆருங்கிறது இந்த சேஞ்ச் இன் ரேடியஸ் வெக்டார், ஆர வெக்டாரில் ஏற்படக்கூடிய மாற்றம். டெல்டா டிங்கிறது டைம் இன்டர்வல், எவ்வளோ நேரத்தில் அந்த சேஞ்ச் நடந்திருக்குங்கிறது. இப்போது இதை வந்து இந்த டைமை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இது எந்த டைமு, இந்த டெல்டா டியை ரெடியூஸ் பண்ணுறேன். டெல்டா டி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் டெல்டா டி. அதை குறைச்சோம்னா என்ன ஆகும், அந்த காலத்தை குறைச்சோம்னா இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 5 செகண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோமே, அதை 3 செகண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ தூரம் போக முடியாது, கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் இல்லையா. அப்போ அப்படியே குறைச்சிட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போது இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்க முதல்ல. இது வரைக்கும்
இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த சர்க்கிள் இதுதான் இப்போ சின்னதாக வரைஞ்சிக்காங்க. இப்போது டெல்டா டி அந்த டைம் இன்டர்வல் அதிகமாக கொடுத்தோம்னா இங்கேருந்து ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ தூரம் போகுது, P2Q இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது. அப்போ இந்த டெல்டா ஆர் இந்த லென்த் தான் டெல்டா ஆர், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இது வந்து டெல்டா ஆர். அப்போ இந்த லென்த்து இது வந்து என்னது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குங்க. ஓகே, அது அப்படியே இருக்குது. இப்போ இன்னும் குறைக்கிறேன், டைம் குறைக்கிறப்ப என்ன ஆகும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போக முடியாது, இன்னும் பக்கத்தில் தான் போகும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையும். அப்போ என்ன ஆகுங்க பாருங்கள், இப்படி அதே சர்க்கிள் இப்படி வரைகிற சென்டர் இங்கேருந்து இவ்வளோ தான் போகுது. ஓகேயா, இவ்வளோ தான் போகுது. இப்போ டெல்டா ஆருங்கிறது என்னது, இதுதான் டெல்டா ஆர். இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு என்னது, இந்த வட்டப்பாதையில் அந்த பொருள் போகக்கூடிய தொலைவு என்னது, இதுதான். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் குறைச்சோம்னா என்ன ஆகும் பாருங்கள், இன்னும் அந்த டைம் இன்டர்வல் இன்னும் குறைச்சோம்னா இது இங்கேருந்து இங்கே போகக்கூடிய தொலைவு வந்து இன்னும் குறையும். அப்போ என்ன ஆகும், இப்படி வந்துடும். இப்போ இந்த ஆர் வெக்டார் ஆர் டேஸ்க்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் இன் வெக்டார் வந்தீங்கன்னா இப்படி வரும். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே லைனில் வந்துடும். அதாவது இந்த வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த பாதையிலேயே இந்த டெல்டா ஆரும் அமைஞ்சிடும். அப்படியே இந்த தொலைவு இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ், ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல வட்டப்பாதையில் இங்கேருந்து இங்கே போகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், ஓகே, அந்த டிஸ்டன்ஸும் டெல்டா ஆரும் ஈக்குவல் ஆயிடுது. ஓகே, அப்போ அது என்ன சொல்கிறோம்னா லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0ன்னு சொல்லலாம். 0 கிடையாது, டென்ஸ் டு 0ன்னா என்ன அர்த்தம்னா 0க்கு க்ளோஸான ஒரு மதிப்பு, 0.0001 அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு. அந்த அளவுக்கு ரொம்ப டைமை வந்து வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமாக எடுத்துக்கிட்டோம், மிக சிறிய கால இடைவெளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இந்த டெல்டா ஆர் சேஞ்ச் இன் ரேடியஸ் வெக்டார் ஆர வெக்டரில் ஏற்படக்கூடிய மாற்றமும் இந்த பொருள் கடந்த தொலைவும் என்ன ஆயிடுது, சமமாயிருது. ஓகே, அப்போ பொருள் கடந்த தொலைவு பை காலம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், பொருள் கடந்த தொலைவு பை காலம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த அளவு குறைக்கிறப்ப இது நேர்கோட்டில் இயங்குற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இது வந்து என்னது, இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். இடப்பெயர்ச்சி பை காலம் வந்து என்னது, திசைவேகம் சொல்லலாமா. த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு, த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. ஓகே, அப்போ அந்த கண்டிஷனில் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ஏ தட் இஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா என்ன ஆயிரும்னா V/R இன்ட்டு இந்த டெல்டா ஆர் பை டெல்டா டி வந்து என்ன ஆயிரும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா டெல்டா ஆர் வந்து என்னது பை டெல்டா டி. டெல்டா ஆருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், தட் இஸ் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வந்து என்ன ஆயிரும், வெலாசிட்டி ஆயிரும். இது வந்து வெலாசிட்டி ஆயிரும், தட் இஸ் இது V ஆயிரும். ஓகே, அப்போ இது வந்து என்ன ஆயிருதுன்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கிடையாது, திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். சரி, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன்னா அந்த கன நேர முடுக்கம் அப்படி ஆயிரும். ஏ வெக்டார் இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். அப்போ இது என்ன ஆயிரும், ஏ வெக்டார் ஈக்குவல் டு V இன்ட்டு V ஸ்கொயர். அப்போ V ஸ்கொயர்ட் பை ஆர்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அப்படி சொல்லலாம். ஆர் இன்னொரு இது என்ன சொன்னோம், ரேடியல் ஆக்சலரேஷன் சொல்லலாம். ரேடியல் ஆக்சலரேஷன் ஆர் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா V ஸ்கொயர்ட் பை ஆர். இந்த Vங்கிறது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஏன்னா இதில் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொன்னோமா, மாறா வேகத்தில் போகுதுன்னு சொன்னோம்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ வேகத்தில் போகுதுங்கிறது தான் என்னது V. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுக்குள்ளே இப்போ நம்ம பார்த்தோம்ல என்னது, ஆப்ஜெக்ட் வந்து மூவ்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் வந்து என்னது டெல்டா தீட்டான்னு சொன்னோம். இந்த டெல்டா தீட்டா எவ்வளோ டைமில் இது நகர்ந்துருக்கு, டெல்டா டி. இந்த டெல்டா தீட்டா பை டெல்டா டி டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கு பேர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா தீட்டா. அதாவது இது வந்து என்னது கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். கோண இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒமேகான்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் கோண திசைவேகம், ஆங்குலர் ஸ்பீடுன்னு சொல்லலாம். இது வந்து என்னது சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஆர் ரேடியல் ஆக்சலரேஷன். ஓகே, மையநோக்கு முடுக்கம் அல்லது ஆர வகை முடுக்கம்னு சொல்லலாம். இது வந்து என்னது கோண திசைவேகம், அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசைவேகம் சொல்லலாம், கோண திசைவேகம். ஓகே, கோண திசைவேகம்னு சொல்லலாம். ஒமேகா ஈக்குவல் டு டெல்டா தீட்டா பை டெல்டா டின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த டெல்டா தீட்டா அப்படி இருக்கட்டும், இதுக்கும் இப்போ இந்த ஒமேகாவுக்கும் இந்த விக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன் அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன ரிலேஷன்னா V ஈக்குவல் டு
ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஏற்கனவே இது வந்து படிச்சிருக்கோம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இதுலேயும் டெரைவ் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இப்படி படிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிலேஷனை இங்கே வந்து கொண்டு வர போகிறேன். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்ப்போம். இதில் இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா, மைய நோக்கு முடுக்கம், அதில் வந்து இதை கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரலாம், இவருக்கு இந்த வி வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், ஏசி ஈக்குவல் டு வெக்டார்லாம் விட்டுவோம், மேக்னிடியூட் மட்டும் விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு போடலாம். அப்போ விக்கு பதிலாக ஆர் ஒமேகா போட்டால் வி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஆகும். ஆர் ஒமேகா போட்டால் வி ஸ்கொயர் இருக்கிறப்ப விக்கு பதிலாக ஆர் ஒமேகா ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர். அப்போ ஆர் கேன்சல் ஆகிடுது. அப்போ ஏசி ஈக்குவல் டு என்ன ஆகிடலாம், ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இது இன்னொரு ஃபார்முலா. என்னது, ஏசி ஈக்குவல் டு, அதாவது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஒரு ஃபார்முலா, ஆர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசைவேகம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இது தெரியும். ஸோ 2 ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று, இந்த ஆங்குலர் வெலாசிட்டி மாதிரி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் சிம்பிளி ஃப்ரீக்வன்சி, நாட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, சிம்பிளி ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினாலும் ஒமேகா தான். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதிர்வன் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்வன் சொல்லுவோம். அதிர்வன் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், எத்தனை சுற்றுது. ஓகே, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எத்தனை இது சுற்றுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து சுற்றுது. சுற்றுகளுடைய எண்ணிக்கை, ஒரு வினாடியில் அது சுற்றக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை, அதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம நியூன்னு போடலாம், இல்லை வந்து எஃப்னு போடலாம். இது வந்து எஃப்னு போடலாம். ஓகே, இது தெரியும். அடுத்து, ஒரு சுற்றி வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இந்த டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன், அதுக்கு பேர் வந்து டைம் பீரியட்னு சொல்லுவோம். சரியா, சுற்றுக்காலம், டைம் பீரியட் தெரியும். சுற்றுக்காலம் அது வந்து டீன்னு சொல்லுவோம், டைம் பீரியட். ஓகே, இப்போது நான் அந்த ஒமேகாவுக்கு வரேன். ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசைவேகம். கோண திசைவேகமானது கோண இடப்பெயர்ச்சி பை காலம். இப்போ ஒரு சுற்றி வரப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு சுற்றி வந்ததுன்னா கோண இடப்பெயர்ச்சி என்ன ஆகும், இங்கேருந்து இந்த ரேடியஸ் வெக்டார் இப்படியே சுற்றி மறுபடியும் இங்கே வந்துருச்சுன்னா எவ்வளோ ஆங்கிள் இது சுற்றி இருக்கும் அப்படின்னா 2π ஆங்கிள் இல்லையா. அப்போ இந்த டெல்டா தீட்டாக்கு போல் என்ன போடுவோம், 2π போடுவோம். 2π ரேடியன் யூனிட் வந்து ரேடியன் பை டைம் டேக்கன். இப்படி ஒரு சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஒரு சுற்றுறதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைம் பீரியட் டீன்னு சொல்கிறோம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. இது செகண்டில் இருக்குது. அப்போ ரேடியன் பர் செகண்ட். 2π ரேடியனில் இருக்குது, டைம் வந்து செகண்டில் இருக்குது, ரேடியன் பர் செகண்ட் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. இது தெரியும். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த ஒமேகா ஈக்குவல் டு 2π, இந்த 1/t இது என்னது, ஒரு சுற்றுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறது டைம் பீரியட், ஒரு செகண்டில் எத்தனை சுற்றுங்கிறது எஃப். அப்போ என்ன சொல்லலாம்னா இந்த 1/tங்கிறது, அதாவது டீயோட ரெசிப்ரோக்கல், டீயோட தலைகீழ் வந்து என்னென்னா எஃப்னு சொல்லலாம். ஓகே, அப்படி சொல்லலாம். அப்போது 1/tக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எஃப்னு போடலாம். ஸோ இது அடுத்த முக்கியமான ஈக்குவேஷன், ஒமேகா ஈக்குவல் டு 2πf. இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வரும், இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு என்ன வரும், ஆர் இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக இது போடணும். 2πf போட்டால் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது இங்கே. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பையை ஸ்கொயர் பண்ணால் பை ஸ்கொயர், எஃப்ஐ ஸ்கொயர் பண்ணால் எஃப் ஸ்கொயர். அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் இப்படி ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, ஆர் இன்ட்டு 4π² எஃப் ஸ்கொயர், ஆர் 4π² எஃப் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர், ஆர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரை வந்து கடைசியாக போட்டாலும் சரி, இன்ட்டு ஆர் இப்படின்னு சொல்லலாம். 4π² எஃப் ஸ்கொயர் இன்ட்டு ஆர், சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன். என்னது, மைய நோக்கு முடுக்கம் அல்லது ஆர வகை முடுக்கம்னு சொல்லலாம். ஸோ ஆர வகை முடுக்கம்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து தரவாக தெரியணும், அது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். இது தெரிஞ்சதால் தான் நம்ம அடுத்து இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதில் என்னென்ன நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.